ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பேக்கோட ஜிப்பு பிச்சுட்டு வந்துடுச்சு. இதை எப்படி ஈஸியாக நாமளே போட்டுடலான்ட்டு பார்க்கலாமா? உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லித்தரேன். இந்த ஜிப்பு நான் பிடிச்சிருக்கிற மாதிரி நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிப்போட அந்த நரம்பு மாதிரி ஒயர் மாதிரி இருக்கு இல்லையா, அது இது மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா நீட்டாக கொஞ்சம் பிரித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஹோல்ஸுக்குள்ளே விட்டு இழுக்கிறப்ப நமக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா அந்த பல்லில் உட்காராது. ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் பக்கம் இது மாதிரி விட்டுக்கோங்க, ரைட் சைடு. அதுக்கப்புறம் அடுத்து உள்ள பக்கமும் பாருங்கள், அந்த நூலில் நிறையா இருந்ததுன்னா பிச்சு விட்டுடுங்க. அந்த ஒயர் மட்டும் அந்த ஹோல்குள்ளே உள்ளே நுழையிற மாதிரி இது மாதிரி டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரெண்டு பக்கமுமே ரெண்டு ஹோல்ஸுக்கு கரெக்டாக அந்தந்த ஹோல்ஸுக்கு நேராக தான் அந்த ஒயர் இருக்கணும். குறுக்கு இந்த பக்கம் மாட்டிக்கிச்சுன்னா இழுத்தா வராது. இப்போ பாருங்கள், ரெண்டு சைடுமே ரெண்டு ஒயர் வந்துடுச்சு. இது மாதிரி வந்துட்டு பிறகு நம்ம அந்த ஒயரை ரெண்டுத்தையும் டைட்டாக பிடிச்சிக்கணும். டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இழுக்கிறப்ப நமக்கு ஈஸியாக அது மூவ் ஆகும். அப்படி இடையில நூலுலாம் சிக்கிக்கிச்சின்னா சிசரால் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இழுங்க. அப்போ தான் நல்லா இழுக்கிறப்ப சருன்னு வரும். ஓகேவா? நான் இழுத்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு எந்த பக்கம் இழுக்க வாட்டமாக இருக்கோ அந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டு நல்லா இழுத்தீங்கன்னாவே ஈஸியாக வந்துடும். அந்த ஹோல்குள்ளே அந்த ஒயர் ரெண்டு பக்கமும் வந்துச்சுனாவே அந்த பல்லுக்கு இடையில ஜிப்பு ஃபிட் ஆகிடும். அதுக்கப்புறம் இழுக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. நான் இழுத்து காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கோங்க. ஓகேவா? இது ஓப்பனில் ஓப்பன் சைடு ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, அந்த சைடு பிச்சுக்கிட்டு வந்திருக்கிறதால கொஞ்சம் இழுக்க எனக்கு கஷ்டமாக இருந்தது. சில ஜிப்பு க்ளோஸ் பண்ணுற இடத்துல பிச்சுக்கிட்டு வரும். அது ஈஸியாக போட்டுடலாம். இது ஓப்பன்லேயே இருக்கிறதால ரெண்டு பக்கமும் இழுக்க கொஞ்சம் டைட்டாக இருந்தது. ஆனால் க்ளோஸ் ஆகிட்ட பிறகு மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணுறப்போ ஈஸியாக வந்துடுச்சு. நான் உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ க்ளோஸ் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணுறப்ப பாருங்கள், சர்ன்னு வந்துடுச்சு. நீங்கள் ஃபுல்லாக சருன்னு இழுத்துட்டு போயிடாமல் அந்த எட்ஜில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதோடு நிறுத்திக்கோங்க. நான் காட்டுறேன். ஏன்னா அந்த இடத்துல அந்த எக்ஸ்ட்ரா ஒயர்லாம் கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டால் தான் ரிமூவ் ஆகாமல் இருக்கும். இதோடு நிறுத்திக்கோங்க. இந்த ரெண்டு ஒயரும் கட் பண்ணிவிட்டு அந்த ஜிப்பில் உள்பக்கமாக திருப்பி வச்சு ஒரு தையல் போட்டுக்கிட்டால் ஸ்டிஃபாக நின்றுடும். அவ்வளோதாங்க, ஈஸியாக நாம் ஜிப்பு போட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.